الصبح بدا من طلعته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ربي هب لي من الصالحين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أفشوا السلام بينكم، السلام قبل الكلام، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடியும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களும் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் வந்து நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குழந்தைகள் தினம் மட்டும் போதுமா, திருத்துவது யார் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களிலே மிக சிறந்த செல்வம் குர்ஆனிலே அல்லாஹ் அதை பற்றி பேசுகின்ற பொழுது குழந்தை செல்வம் என்று சொல்லுகிறார். உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளவோ அருள் கொடைகள் வழங்கப்பட்டிருக்கு. அது அத்தனை காட்டிலும் குழந்தை தரப்பட்ட அந்த நிஅமத், அந்த அருள் பாக்கியம் என்பது அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்த பெரிய நிஅமத் என்பதாக ரப்பே சொல்லி காமிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நவம்பர் 14 வந்துவிட்டால் குழந்தைகள் தினம் என்று இந்த உலகம் முழுவதுமாக எடுத்து சிறப்பாக கொண்டாடுகிறது. இந்தியாவினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் குழந்தை செல்வங்கள் மீது, குழந்தை சிறார்கள் மீது எந்த அளவுக்கு கருணையும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடாக நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக இந்த உலகம் கொண்டாடுகிறது. உண்மையிலேயே இது பாராட்ட வேண்டிய விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். சரி, இப்படி வருடந்தோறும் நவம்பர் 14 குழந்தைகள் தினம் என்று கொண்டாடக்கூடிய இவர்களுடைய இந்த நிகழ்வு வரவேற்கத்தக்கது. குழந்தைகளை கொண்டாடக்கூடிய நீங்கள் அந்த குழந்தை சமூகத்திடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை எப்போது சரி செய்ய போகிறீர்கள்? அந்த தவறுகளை திருத்துவது யார்? வெறுமனே ஆண்டுதோறும் நவம்பர் 14 வெறும் கொண்டாட்டங்களாகவே இருந்தால் அந்த குழந்தை சமுதாயத்தை, அந்த குழந்தை சிறார்களிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை அவர்களோடு ஒற்றி வாழக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அவர்களோடு கலந்து வாழக்கூடிய சமூகத்தில் நல்லவர்கள், தலைவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த தவறுகளை கண்டும் காணாமல் எனக்கு என்று அப்படியே கடந்து செல்கிறார்களே. இதுதான் ஆண்டுக்கு ஒரு முறை நவம்பர் 14 கொண்டாடக்கூடிய லட்சணமா என்பதை நாம் கேட்கவில்லை. நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாகவே தெரிகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த நாட்டிலே குழந்தைகளுக்கு என்று தனி அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு அம்சங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மாநில குழந்தை பாதுகாப்பு அம்சம் என்று ஒன்று இருக்கிறது, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அம்சம் என்று ஒன்று இருக்கிறது. அதே போன்று குழந்தைகள் நலக்குழு பாதுகாப்பு என்று ஒரு அம்சம்,
சிறார்கள் குழு பாதுகாப்பு என்று ஒரு அம்சம், சிறார்களுடைய வாரியம், சிறார்களுக்கு என்று தனி நீதிமன்றங்கள், இப்படி குழந்தைகளுக்கு என்று நாம் வாழும் இந்திய தேசத்தில் இவர்களுக்கு என்று ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இவர்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தைகளை பாதுகாக்கப்படுகிறார்களா, இவர்கள் சரியான முறையில வளர்க்கப்படுகிறார்களா, சமூகத்தில் இவர்கள் வாலிபர்களாக வந்த பிறகு எப்படி பிரதிபலிக்கிறார்கள் என்ற ஆய்வுகள் எல்லாம் நாம் நோட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய சிறார்களுடைய பருவம், குழந்தை பருவம், குறிப்பாக நவம்பர் 14 அன்று மாத்திரம் மிக வேகமாக கொடியை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த நாளை இவர்கள் சரியாக பயன்படுத்தினால் ஆண்டு முழுக்க அந்த குழந்தைகள் மிக சிறப்பாக மிக செம்மையாக அவர்கள் வருவார்கள், அவர்களை உருவாக்க முடியும் என்ற உறுதியான எண்ணம் தெளிவாக தெரிகிறது. அப்படி நவம்பர் 14 அன்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கொஞ்சம் அந்த கோட்டைக்குள்ள போய் உத்து பார்த்தோம் சொன்னா ஒண்ணுமில்ல, ஒரு ஆடல், ஒரு பாடல், ஒரு நிகழ்ச்சி, ஒரு டப்பா குத்து, ஏதாவது ஒரு இசை பின்னணி, ஒரு கலர் நிறைந்த ஆடைகள், இப்படி உலகம் சார்ந்தவர்கள் தான் நவம்பர் 14 குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். அந்த நாளில் அந்த சிறுவர்களை அமர வைத்து அவர்களுக்கான முழு ஒழுக்க தர்த்தீபை, வாழ்நாள் தர்த்தீபை, குழந்தைகளா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய குணங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் எப்படியெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும், உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன நசீகத்தை எந்த பிரைவேட் ஸ்கூல்லையும் சொல்லி தரதில்லை, எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லி தரதில்லை, எங்கேயுமே சொல்லி தரதில்லை. ஆனா நவம்பர் 14 வந்து தான் மணி அடிச்ச மாதிரி எல்லோருடைய வாட்ஸ்அப்பிலும் ஸ்டேட்டஸாக இன்றைய தினம் குழந்தைகள் தினம் என்று வைத்துக் கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது? 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்றைய தினம் நாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைத்து விட்டு கடந்து விட்டால் முடிந்துவிட்டது. நம்மை நம்பி இருக்கக்கூடிய சிறார்களுக்கும் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கும் நம்மோடு ஒட்டி வாழக்கூடிய உறவுடைய குழந்தைகளுக்கும் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ரப்பி அப்லி மினஸ் சாலிஹீன், என்றச்சா எனக்கு சாலிஹான நல்ல குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க. ஒருவேளை அவங்க கேட்ட அந்த தினத்தை வேணா என்ன செய்யலாம், குழந்தைகள் தினமாக அறிவிக்கலாம ஒழிய இந்த நவம்பர் 14 குழந்தைகள் தினம் என்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒரு அக்கறையும் ஒரு கரிசனையும் ஒரு அன்பும் வெளிப்படுத்துவதனால் அந்த நாள் குழந்தைகள் தினம் என்று தூக்கி பிடிப்பது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தால், மறுபக்கம் அந்த குழந்தைகளுக்கான போதனைகள் தரப்பட வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கல்வி தரப்பட வேண்டிய இடத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை போதிக்கப்பட்டால் அந்த குழந்தைகள் எப்படி உருவாவார்கள்? இது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல நடக்குதுன்னு நீங்க கேட்காதீங்க, முஸ்லிம் ஸ்கூல்ல நடக்குது. இஸ்லாமிய பெயர்காலிய ஸ்கூலை நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? இசை பின்னணியோடு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நம் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு பயிற்சி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் இது போன்ற இந்த நாளில் சரி செய்தால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை களை எடுக்க முடியும். இல்லாவிட்டால் ஆண்டுதோறும் அதை கொண்டாடுவதோடு மட்டும்தான் இந்த உம்மத்தை அதை கடந்து கொண்டிருக்கும். இன்றைய குழந்தைகளும் அன்றைக்கு குழந்தைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தூர வித்தியாசம் வைக்கலாம். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் நீங்க சொல்லலாம், கிழக்கு எங்க இருக்கு, மேற்கு எங்க இருக்கு, அது யாராலையும் கணக்கிட முடியாது. அதை கொண்டாந்து இதுல சொல்றோமே, உண்மையிலே அப்படித்தான். சஹாபாக்கள் ரசூல் காலத்தில் வாழ்ந்த குழந்தைகளுக்கும் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கும் அவ்வளவு தொலைதூர வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாமிய குழந்தைகள் என்றுதான் பேரொழிய எந்த ஒரு அடிப்படை நாகரிகமும் பெற்றோர்களால் தரப்படுவது கிடையாது. சமூகத்திலே சமூக சூழல் அவர்களை உருவாக்குவது கிடையாது. அவர்கள் படிக்கும் பள்ளிக்கூடங்களும் அவர்கள் அது போன்ற ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவது கிடையாது. அதனால்தான் இன்றைய பிள்ளைகள் அன்றைய பிள்ளைகளுக்கு வித்தியாசம் பார்க்கின்ற பொழுது
கிழக்குக்கும் மேற்குக்கும் அளவு வித்தியாசம் இருக்கிறது. நவம்பர் 14 ஏறக்குறைய இந்திய மண்ணிலே 40-45 ஆண்டு காலமாக சிறப்பான முறையில கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இன்னமும் 2025 இந்த நவம்பர் 14 கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். இந்த 2025 கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கும். ஆனா என்ன போதனைகள் தரப்பட்டது என்று ஒவ்வொரு பள்ளிக்கூடமா போய் ஆய்வு செஞ்சா, அப்படிதான் தரணுமா? சாக்லேட் கொடுத்தா போதாதா? ஏதாவது நேஷனல் கொடி கொடுத்தா போதாதா? வேற ஏதாவது பொம்மை விளையாட்டு கொடுத்தா போதாதா? இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த சிறார்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு நாளை இந்த மண்ணு ஒதுக்கப்படுதுன்னு சொன்னா அந்த நாளை எப்படிங்க பயன்படுத்தணும்? இந்த நாள் உங்களுக்கான நாள் என்று அந்த சிறுவரிடத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இந்த நல்ல போதனைகளும் தர கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்றைக்கு நவம்பர் 14 கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில் பெரியவர்கள் எப்படி கடந்தார்கள் தெரியுமா? ஒரு 40 வருஷத்திற்கு முன்னாடி நவம்பர் 14 சிறார்கள் குழந்தைகள் தினம் என்று கொண்டாடக்கூடியவர்கள் இதே இந்திய மண்ணில் எப்படி கடந்தார்கள்? பெரியவர்களுக்கு மத்தியில சிறுவர்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாங்கன்னா அவன் எவன் வீட்டுக்குள்ளதான் பார்க்க மாட்டான். அவர் அஜித் வீட்டுக்குள்ள, அவர் பள்ளிவாசல் பொறுப்புதாரிக்குள்ள, அவர் அமித்ஷா வீட்டுக்குள்ள, அவர் இன்ஜினியர் வீட்டுக்குள்ள, அப்படி இப்படி எதையும் பார்க்க மாட்டாங்க. சமூகத்துல அன்றைக்கு சிறுவர்கள் தவறு செஞ்சா அப்படியே கூப்பிடுவாங்க, காதை கொஞ்சம் திரும்புவாங்க, இத தப்புன்னு புரிய வைப்பாங்க. ஒரு காலம் இருந்தது அப்படி 40 ஆண்டு காலத்திற்கு முன்னால். அன்றைய நவம்பர் 14 கொண்டாடக்கூடிய அந்த சூழலில் இது போன்ற நல்லவர்கள் இருக்கார்கள். அதனால் வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள் பயந்தார்கள் சமூகத்திலே ஒரு தவறை செய்வதற்கு, ஒரு தவறை துணிச்சலாக இந்த சமூகத்தில் செய்வதற்கு அன்றைய வாலிபர்கள் பயந்தார்கள். அன்றைய உள்ள பெற்றோர்கள், பெரியவர்கள், சமூகத்தில் நல்லவர்கள் அதையெல்லாம் கண்டித்தார்கள். அவ்வப்போது கண்டிப்பினுடைய சுதந்திரம் அன்றைக்கு இருந்தது. பொதுவெளியிலே யாருக்கு புலன் கூட பார்க்க மாட்டாங்க. அவன் பண்ணது தப்பு, அதனால நான் அவனை அடிச்சேன். அவன் பண்ணது ரொம்ப மோசமான ஒரு செயல், அதனால நான் அவனை கண்டிச்சேன் என்ற ஒரு துணிச்சலான ஒரு கண்டிப்பு அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு நவம்பர் 14 இன்னைக்கு நாம கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு மத்தியில சிறுவர்கள், சிறார்கள் ஒரு சின்ன தவறு செய்யறாங்க, மார்க்கத்திற்கு எதிரான செயல். நாம பெரிய தாயியா இருக்கிறோம், பெரிய அவுலியாவா ஆலிமாவா இருக்கிறோம். அவனை கூப்பிட்டு நம்மளால 2 வார்த்தை தப்புன்னு சொல்ல முடியல. நாம் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நமக்குள்ளே சிந்தனை, எங்க நமக்கு மரியாதை கொடுக்காம போயிடுவானோ, எங்க நம்மள மதிக்காம போயிடுவானோ, நாம சொல்லி எங்க இன்னும் கேட்காம போயிடுவானோ, நமக்கு எதுக்கு இருக்கிற மரியாதையை காப்பாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்றைய சமூகத்தில் நல்லவர்கள், கெட்டவர்கள் கிடையாது, நல்லவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிறுவர்களை கண்டிப்பதற்கு ஒரு நொடி யோசிக்கிறார்கள். அப்படி யோசிப்பதினால் தான் இன்றைய சிறார்கள் வருங்காலத்திலே பொறுக்கிகளாக, ரவுடிகளாக, காவல் நிலையங்களிலே புகாருக்கு பின்னால் கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருட்டுல பாத்தீங்கன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜனமே இருக்காது. இன்னைக்கு ரொம்ப அது வசதியா போயிடுச்சு. ஒரு திருட்டு புகார்னா அதுல ஒரு முஸ்லிம் இருக்கிறான், ஒரு வன்கொடுமை பாலியல் தொழில்னா அதுல ஒரு முஸ்லிம் இருக்கிறான், ஒரு போதை பொரு கடத்தல்னா அதுல ஒரு முஸ்லிம் இருக்கிறான். இப்படி சமூகத்தில முஸ்லிம்களுடைய பெயர் வருவதற்கு காரணம் என்ன? அப்புறம் என்ன நவம்பர் 14 நீங்க தூக்கி சிறப்பா கொண்டாடுறீங்க? எந்த நாளில் பிள்ளைகளுக்கு நல்வொழுக்கத்தை நீங்கள் தர வேண்டுமோ அந்த நாளை தர தவறியதால் அந்த சிறார்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் வழி தவறி போகிறார்கள். வளர்ந்த மரத்தை வெட்டுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு செயல். வளர்ந்து விட்டது, அவன் இன்னைக்கு வளர்ந்து சமூகத்துல தீயவனா காட்சி அளிக்கிறான். அவன் கிட்ட போய் பேசவே பயப்படுறோம். இன்னைக்கு நாம எல்லாம் 24 நேரம் மது குடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் கிட்ட போய் அல்லாஹ்வை பயப்படும் சொல்வதற்கு ஒரு முஸ்லீமுக்கு தைரியம் கிடையாது, பேசக்கூடிய நான் உட்பட. 24 மணி நேரமும் எப்போதும் கஞ்சாவிலே இருக்கிறான். அவன் அருகாமையில் போய் நீ ஒரு முஸ்லீம் தானே, ஏன் இந்த தவறை செய்கிறாய் என்று ஒரு ஜமாத்தாக கூட போய்
அவன் வீட்டு வாசல் மேல் அவனால் நம்மால் கண்டிக்க முடியவில்லை. காரணம், இரவோடு இரவாக எங்க வீட்டு கண்ணாடியை உடைத்து விடுவானோ, எங்க வாகனத்தில் டயரை காத்து திரட்டி விட்டுருவானோ, எங்க நாம போகும்போது டயரை வண்டியை விட்டு மேல ஏற்றிடுவான் என்ற ஒரு அபாயம் எல்லாம் இன்றைக்கு நம் சமூகத்துல உருவாயிடுச்சு. இதெல்லாம் தடுப்பதற்கான சிறந்த நாள் நவம்பர் 14. கெட்டு போறவன் போயிட்டு போறான். இனி யாரும் கெடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இனி இருக்கும் சிறார்கள் வருங்காலத்திலே சீதவிகளாக வர வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கான நாளில் நாம் அவர்களுக்கு தர வேண்டிய உபதேசத்தை மிகச் சரியானதான முறையில் நாம் தந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த சமூகத்திலே நல்லவர்களாக பிரதிபலிப்பார்கள். இல்லாவிட்டால் நம் வீட்டுக்குள்ளே நமக்கு பெரிய தொல்லைகளாக மாறிவிடும். அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு நிறைய பேர் சிறுவர்களை திருத்தக்கூடியவர்கள் யாருக்கும் பயந்ததில்லை. ஆனால் இன்றைய இந்த கால சூழ்நிலையில் பள்ளிவாசலில் ஒரு சிறுவன் சின்ன தவறு செய்தாலும் கூட ஒன்னில்ல, சஃப்ல இமாம் தொலை வச்சுட்டு இருக்கிறாங்க, அவன் குறுக்கல்ல ஓடி வந்தா கூட அவனை தனியா கூட்டு கூட போய் கண்டிக்க முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கு உருவாயிருக்கிறது. என் பையன் என்ன பண்ணீங்க, ஏன் மிரட்டினீங்க, 2 நாள் அவன் சாப்பிடல, நீங்க மிரட்டின அவன் பயந்துட்டான், ஒண்ணுமே மிரட்டல, ஏன்பா இந்த மாதிரி தொழில குறுக்க வர்ற, இது தவறுப்பா அப்படின்னு நாம சொன்னத இன்னைக்கு இந்த பெற்றோர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, தவறா எடுத்துக்கிறாங்க. ஒரு நல்ல மஜ்லிஸ்ல கூட ஏற்படக்கூடிய நன்மைகள் ஒரு சில குறைகளை கூட நம்மளால தடுக்க முடியல. தீமையான விஷயத்தை அவன் துணிச்சலாம் செய்யறான். அவன்கிட்ட எப்படி நெருங்குவது? அவன்கிட்ட நெருங்குவதற்கான நாள் தான் இந்த நவம்பர் 14. இந்த நாளில் அவனுக்கு உட்கார வச்சு மண்டையில உரைக்கிற மாதிரி, டே உனக்காக வேண்டிதான் இந்த நாளை சிறப்பா நாடே கொண்டாடுது, நீ சிறுவனா இருக்கிற, நீ சிறு பாலகனா இருக்கிற, உனக்காக வேண்டி இந்த நாளை ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த நாள்ல இருந்து நீ ஒரு உறுதி ஏடு, நீ எப்படி இருக்கணும் அப்படின்றத. இன்னைக்கு அந்த உறுதிய எத்தனை பெரியவர்கள், சமூகத்தில் உள்ள நல்லவர்கள் அல்லது பள்ளிக்கூட பொறுப்புதார ஆசிரியர்கள் செய்கிறார் என்று பார்த்தால் அறவே கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நவம்பர் 14 இன்றைக்கு முடிந்து விட்டது என்று இதோடு விடக்கூடாது. இன்றைய தினத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை தருவதற்கு பெற்றோர்கள் முன் வரணும், ஆசிரியர்கள் முன் வரணும், சமூகத்தில் நல்லவர்கள் முன் வரணும். அவர்களுக்கு ஒழுக்கவியல், வாழ்வியல், பண்பியல், வணக்கவியல், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி இருக்கணும், காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீ எப்படி நடக்கணும் ஷரியத்தின் பார்வையில, அத்தனையும் இது போன்ற சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம் என்று உயரமாக கொடி பிடிக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாள்ல என்ன கொள்கை நீங்க சொல்லுவீங்க? நவம்பர் 14 என்ன சாதிச்சுட்டாங்க? ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய முதல் பிரதமர். அவர் குழந்தைகள் மீது அக்கறை காண்பித்தார், பாசத்தோடு இருந்தார். ரசூலுல்லாஹை விட அக்கறை காண்பித்து விட்டார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துடைய சிறார்கள் மீது காட்டிய அன்பை விட திரு ஜவஹர்லால் நேரு காட்டியிருப்பார்களா? அது வெறுக்கத்தக்கது அல்ல. இதை விட 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்தில் அன்பாக நடந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகின்ற பொழுது சிறார்கள் விளையாண்டு கொண்டிருந்தால் சிறுவரிடத்துல பெருமானார் ஒரு சின்ன விளையாட்டை விளையாண்டுட்டு தான் அந்த இடத்தை விட்டு அவங்க கடப்பாங்க. தான் ஒரு பெரிய சர்வாதிகார, ஒரு சர்வதேச தலைவர் என்ற மமதையெல்லாம் இல்லாமல் பெருமானார் சிறார்களோடு அவர்களும் ஒரு சிறாராகவே பெருமானார் சிறுவரிடத்தில் பாவித்தார்கள். எந்த கொள்கையுமே கிடையாது. நவம்பர் 14 ஒரு அக்கறையும் ஒரு கருசனையும் காண்பித்ததால் இந்த நாளை தூக்கி பிடிப்பது நல்ல விஷயம். ஆனால் இதை விட அதிகமாக கருசனையும் அக்கறையும் அன்பும் பாசம் காட்டியவர்கள் நம் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நாயகம் சொன்ன வழியில் தான் நம் பிள்ளைகள் வளர வேண்டும், உருவாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நவம்பர் 14 நாம் பெற வேண்டிய படிப்பினை ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது. நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், ஒவ்வொரு மனிதரையும் விசாரிக்கின்ற பொழுது தனி மனித விசாரணை அவசியம் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். அப்படி அவன் ஏற்படுத்துகின்ற பொழுது தனி மனிதனிடத்தில் அல்லாஹ் விசாரிக்கின்ற பொழுது அவனை பற்றி கேட்க மாட்டானா, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை பற்றி தான் முதலில் கேட்பானா. தனி மனித விசாரணை சொன்னா அவனை பத்தி தானே விசாரிக்கணும்.
இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா தனி மனித விசாரணை நடத்தும் போது அவனை பத்தி மட்டுமே விசாரிப்பாங்க. நீ அங்க போன, உனக்கு அங்க என்ன கார்ல வேலை, நீ அந்த இடத்துல நின்ற, ஏன் இப்படிதான் விசாரிப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. தனி மனித விசாரணையில் அவனை பற்றி கேட்காமல் அவன் பெற்றெடுத்த குழந்தைகளை அல்லாஹ் கேட்கின்றானா? இந்த கேள்வியை நம்ம ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். நம்மளை விட நம்மால் உருவாக்கப்பட்ட நம் மூலமாக வந்த பிள்ளைகளுக்கு தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல முதல் கேள்வி. அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் தர வேண்டும். உன் பிள்ளையை நீ எந்த ஒழுக்க அடிப்படையில வளர்த்தாய், உன் பிள்ளை எந்த தர்த்தீப் அடிப்படையில நீ கொண்டு வந்தாய் என்று ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் அவர்களுக்கு கேள்விகளுக்கு கேட்பதற்கு முன்னால் அவர்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக பெற்றோர்கள் கேட்கப்படுவார்கள். பிள்ளைகள் சம்பந்தமாக பெற்றோர்கள் பதில் தராவிட்டால் அந்த பெற்றோர்கள் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. ரொம்ப பொடுபோக்கா இன்னைக்கு நம்ம குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிறோம். ரொம்ப பொடுபோக்கா அசாதாரணமா வளர்த்துட்டு வந்துடும், ஆலமர அரசம் வர்ற மாதிரி. அந்த பிள்ளைகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி தர்த்தி ஒண்ணுமே கிடையாது. சில வீடுகள்லாம் இருக்கு, நிக்கால பத்திரிகையில பேர் அடிச்சுட்டா எனக்கு அவனுக்கு எந்த தொடர்பு கிடையாது. ஒழுங்குப்போ, நீ ஆச்சு உன் புருஷன் ஆச்சு, நீ ஆச்சு உன் பொண்டாச்சு, கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மன்னரைக்கு போகின்ற வரைக்கும் தன் மகள் என்ற உணர்வோடு வாழ்ந்தார்கள். எத்தனை பெற்றோர்கள் திருமணம் பண்ணி முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு சம்பந்தி வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு போனை போட்டு என் மகன் எப்படி வாழ்றான் எத்தனை தந்தைமார்கள் கேட்கிறார்கள், எத்தனை தாய்மார்கள் தான் கேட்கிறார்கள். அப்படி கேட்டிருந்தால் யாரோ ஒருவன் நம் வீட்டு பஞ்சாயத்து பார்க்க தேவை ஏற்படுமா? நாம பெற்றோர்களாக நம் பிள்ளைகளை கண்டிக்க தவறுகிறால் தான் யாரோ நம் வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் பஞ்சாயத்து பார்க்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் இந்த நாளில் தான் நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க முடியும். நீங்க நாளைக்கு சொல்லுங்களேன், அவன் மண்டையில ஏறாது. இதை நேற்று சொல்லி பாருங்களா, ஏறாது. ஆனா இன்னைக்கு அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், இன்னைக்கு நம்ம தான டே, இன்னைக்கு நாம தான் சிறப்புன்னு சொல்லி அவன் ஒரு மமதில வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி நாளை முஸ்லிம்களில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நல்லவர்கள் பயன்படுத்தி கொண்டால் அந்த குழந்தைகள் வருங்காலத்தில் சிறந்த சீதேவிகளாக உருவாவார்கள். நவம்பர் 14 இந்த மண் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்கள். பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவம்பர் 14 எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஒரு சாக்லேட் தர்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு போட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க, இல்ல அதை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சுக்கிறாங்க, அல்லாத பேஸ்புக்ல அதை ஷேர் பண்றாங்க. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே ரசிக்கிறாங்க. அதோடு முடிஞ்சிச்சு அந்த நாள். இந்த நாள்ல ஒரு உறுதி எடுக்கணும். எப்படிப்பட்ட உறுதி? 3 வகையான உறுதிகள் இந்த நவம்பர் 14 குழந்தைகளுக்கு மிக அவசியமானது. ஒன்றாவது, நம் வீட்டு குழந்தைகளுடைய நலனின் மீது நமக்கு அக்கறை உண்டாகணுங்க. இன்றைய குழந்தைகளை பாருங்க, எல்லாம் நல்ல தடிமலாவும், யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. குழந்தைகள் ஆரோக்கியமா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அதிக பருமன், அதிக உடல் பருமன் இன்றைய குழந்தைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல பெற்றோர்கள் கொஞ்சம் கூட கவனம் காட்டுறது கிடையாது. அவன் எந்த உணவு கேட்டாலும் அவனுக்கு வாங்கி தந்துடுறது. 7.5 வயசுல அல்லது 9.5 வயசுல ஸ்கூல் பேக் தூக்க முடியாம ஹார்ட் அட்டாக்ல எத்தனையோ பேர் செய்யறாங்க, பள்ளி வகுப்பறையில இறந்து போறாங்க. டாக்டர் கேட்கிறான், ஓவர் வெயிட். எத்தனையோ குழந்தைகள் மீது அக்கறை, அவர்களுடைய நலன் அக்கறை பெற்றோர்களுக்கு அவசியம் வரணும். பள்ளிக்கூட வாத்தியாரு பாடம் தான் நடத்துவார், நம்ம பிள்ளை எழுத்தை பத்தி அவர் கவலையே பட மாட்டார், அது அவருக்கு தேவையில்லை. அல்லது ஒஸ்தாது பாடம் தான் நடத்துவார், நம் பிள்ளைகளை பத்தி கவலைப்பட மாட்டார். பெற்றோர்கள் தான் இந்த நவம்பர் 14 குழந்தைகள் தினம் என்று கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம் பிள்ளைகளுடைய நலன் மீது அக்கறை நாம எடுக்கணும். 2 பிள்ளையா, 3 பிள்ளையா, 4 பிள்ளையா, எத்தனை பிள்ளைகளோ, ஒவ்வொரு பிள்ளையுடைய உடல் சார்ந்த நலன் அக்கறைகள், தொலைநோக்கு சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் வேணும். அவனுக்கு பார்வை சரியா இருக்கா, அவன் நல்லா நடக்கிறானா, நல்லா ஓடுறானா, அவன் உடல் கண்டிஷன் எப்படி இருக்கு, டயத்துக்கு சாப்பிடுறானா, டயத்துக்கு தூங்குறானா, அவன் நேரத்துக்கு எந்திரிக்கிறானா, அவன்கிட்ட என்னென்ன நல்ல நல்ல பழக்கங்கள் இருக்கு, அவனுடைய என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்கு, இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது பெற்றோருடைய கடமை. இதான் நவம்பர் 14 உண்டான அடிப்படை கொள்கை. இதெல்லாம் விட்டுட்டு அவர் பாசம் காமிச்சாரு, அவர் கருணை காமிச்சாருன்னு சொல்லி 45-50 வருஷமா நவம்பர் 14 ஒரு வெட்டியா கழிச்சுட்டு போறதுல என்னங்க பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லை.
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், நீ கொடுக்கிற குழந்தை வெறும் குழந்தையா இருக்கக்கூடாது, சாலிஹீன் நல்ல குழந்தையா இருக்கணும். சாலிஹீன்க்கு உலமாக்கள் அர்த்தம் சொல்லுவார்கள், ஏகப்பட்ட விளக்கங்கள். நல்லவர்களாக, வல்லவர்களாக, புனிதர்களாக, நல்ல மாண்புடையவர்களாக, நல்ல உடல் திடாகத்தம் உடையவர்களாக, நல்ல பலம் படைத்தவர்களாக, துணிச்சல் மிக்கவர்களாக, உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக, இந்த சமூகத்திற்கு முன்னோடியவர்களாக எல்லாம் அந்த சாலிஹின் அடங்கும். இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகள் வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நலன் சார்ந்த அக்கறை பெற்றோர்கள் எடுப்பது கிடையாது. எத்தனை போன் கால் தெரியுமா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருது. 8:30 மணிக்கு 9:30 மணிக்கு வந்து ஸ்கூல்ல விடுவாங்க, 11:30 மணிக்கு வீட்டுக்கு போன் வரும், உங்க பையன் மயக்கடிச்சு வந்துட்டாங்க, வருதா இல்லையா? உங்க பொண்ணு வாந்தி எடுத்துட்டு இருக்கிறா, வருதா இல்லையா? சும்மா இருக்கக்குள்ள வாந்தி எடுக்கவும் மயக்கடிச்சு வரும், என்ன காரணம்? உடல் நலன் சார்ந்த அக்கறை பெற்றோர்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். அல்லாஹ் அதை செல்வம்தான், அருள்கொடை நியமத் என்று சொல்லுகிறார். 2வது நவம்பர் 14 நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான உறுதிமொழி குழந்தைகளுடைய கல்வி. உலக கல்வியில எந்த பற்றாக்குறையும் கிடையாது, நல்ல பரக்கத்தா படிக்க வைக்கிறாங்க, கடனை வாங்கியாலும் படிக்க வைக்கிறாங்க. அந்த பத்திரிகையில் அந்த டிகிரி வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி. உண்மை அதுதானே. நான் யாரையும் ஒரு கொச்சரிப்பிலேயே ஒரு அசதிலேயே சொல்லல. கல்வி என்பது மனிதனுக்கு அவசியம், கல்வி ஆயுதம், அது தரப்பட வேண்டும் தான். அதனால மார்க்க கல்வியை கொண்டு போய் கபர்ஸ்தான்ல புதைச்சிட்டு உலக கல்வி தூக்கி தலையில வச்சுட்டு 2 டிகிரி, ஆனா அங்க வாழ்க்கையில 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. நீயா நானா? நீ எம்ஏயா நான் எம்டி, நீ எம்பிபிஎஸ்னா நான் எல்எல். என்ன சண்டை இதெல்லாம்? 2 பக்கமும் 2 பேரும் துனியா கல்வி படிச்சுக்கிட்டு பொருத்தம் இல்லாமல், புரிந்து கொள்ளுதல் தன்மை இல்லாமல், ஒருத்தருக்கு மனப்பான்மை, விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு பிடிச்சுன்னு வாழ்ந்துக்கிறான் கணவன் மனைவி. கல்வி தரப்பட வேண்டும். அந்த கல்வி நியாயமான முறையில் துனியாவுடைய கல்வியும் தரப்பட வேண்டும், ஆகிரத்துடைய கல்வியும் தரப்பட வேண்டும். வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் 4 3 அந்த குழந்தைகள் இன்னைக்கு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 4 பிள்ளைங்க இருக்கிறான்னா 3 பிள்ளைங்க குர்ஆன் ஓதுறாங்க, ஒருத்தன் ஓத மாட்டேங்கிறான். நீ அவன் பக்கத்து வீட்டுல பிறந்தவனா? அவனும் குர்ஆன் ஓதணும் தானே? அப்படி அவன் ஏன் குர்ஆன் ஓதவில்லை என்று நம்ம ஆய்வு செஞ்சா கூட்டுருங்க, அவன் அப்படிதான், கூட்டுருங்க, அவன் அப்படிதான். ஆனா திருத்த முடியாது, ஆனா மாற்ற முடியாது. ஃபிரௌன் மாறுவதற்கு தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த உலகம். அவன் நரகத்திலே மாறணும் துடிக்கல, இந்த உலகத்தில் நடு கடலில் யா அல்லாஹ் என்று கூப்பிடும் பதிலாக யா மூசா என்று கூப்பிட்டார். அவன் திரும்புவதற்கு தேர்ந்தெடுத்த இடம் இந்த உலகம் தான். ஃபிரௌன் திரும்புவதற்கு இந்த உலகத்துல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம பிள்ளை என்ன ஃபிரௌனோட மோசமானவனா? அவனை விட்டுருங்க, அவன் அப்படிதான். அவன் எப்ப திருக்கிறது? அவனை போன்ற நவம்பர் 14 நாம் அவன் கல்வி சார்ந்த விஷயத்துல அக்கறை எடுக்கலன்னா நாளைக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவனே மனம் திரும்பி போதும்டா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஏதோ வீணா போயிடுச்சு, இனி நல்ல வாழ்க்கை வாழலாம், சரி திரும்பி பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வுக்கு தக்பீர் மட்டும் தான் கட்ட தெரியுது, சனா ஓத தெரியல, ஃபாத்தியா ஓத தெரியல, வெளியே யாருக்கும் போய் சொல்ல முடியல. இந்த அவல நிலைகளை எப்ப சரி செய்ய முடியும்? இது போன்ற 14 நவம்பர் 14 தான் இதெல்லாம் களை எடுக்கணும். அடுத்து நவம்பர் 14 நாம் இன்னும் வேகமாக எடுக்கக்கூடிய உறுதிமொழி, நம் வீட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாம தான் தீர்மானிக்கணும். அவங்க கையில விடக்கூடாது. அவன் கையில விட்டோம்னா நாசமா போயிடும். இப்ப இருக்கிற இந்த காலத்து சூழ்நிலையில நம் வீட்டு சிறார்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பது நம்முடைய கடமை. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவங்களே அடிச்சிடுறாங்க, அவங்களே வீணாக்கிடுறாங்க. எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கையை இழந்து வாழ்க்கையில படும் மோசமா போய் எனக்கு எதுவுமே வேணாம் விரக்தியில் இருந்த உலகத்தை விட்டு போயிடுறான். அந்த சிறார்கள் கெட்டு போறதுக்கு காரணம் ஒரு கட்டத்துல பெற்றோர்களாகவும் இருக்கிறார்கள். இப்ப நவம்பர் 14 3 வகையான உறுதிகள். குழந்தைகள் மீது அக்கறை எடுக்க வேண்டும் நலன் கருதி. குழந்தைகளுடைய கல்வி விஷயம், உலக கல்வி, மார்க்க கல்வி, குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை சிறந்த எதிர்காலமாக நாம தான் அமைச்சு கொடுக்கணும். படிக்க வைக்கிறீங்களா? நல்ல விதமா படிக்கும், அதை கரெக்டா செய்யுங்க. இந்த ஓத வைக்கிறீங்களா? நல்ல விதமா ஓடு, அதுவும் கரெக்டா செய்யுங்க. 2க்கும் நடுவுல அவனை விட்டுறாதீங்க, அவன் வாழ்க்கை வீணா போயிடும். எப்படியும் இந்த உலகத்துல வாழதான் போறான், காசு பணத்தை சம்பாதிக்கதான் போறான், லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சு நாசமா போறதை விட நடுநிலையான வருமானத்தோடு நிம்மதியான குடும்பத்தோடு அல்லாஹ் ரசூலை நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை
சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு தருவது பெற்றோருடைய பங்காக இருக்கிறது. குழந்தைகள் நலன், இப்படி நாம் இது போன்ற நவம்பர் 14 அக்கறை எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், இன்றைக்கு இந்த மார்க்க கல்வியில நம்ம பார்க்கும்போது நம்ம இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ளவர்கள் ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க. மார்க்க குழந்தை, மார்க்க விஷயம் தெரியாம இன்றைய இஸ்லாமிய குழந்தைகள் உருவாயிட்டு வர்றாங்க. நிதர்சனமா நடக்கிறத நான் பதிவு செய்யறேன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் மார்க்சால ஓதுறான். 8க்கு போனதுக்கு பின்னாடி போர்ஷன் அதிகமாயிருது, பாடம் அதிகமாயிருது, சப்ஜெக்ட் அதிகமாயிருது, ஸ்பெஷல் டியூஷன் அது இது லொட்டுலோசுக்குன்னு சொல்லி இவன் நிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அம்மாவே வந்து என்ன செய்யறாங்க, என் பிள்ளைக்கு அப்புறம் நேரம் கிடைக்காது ஹஜ்ரத், அவரை விட்டுருங்க, அவர் வந்து படிக்க போறான்னு சொல்லி குரான் அப்பதான் தொடங்கியிருப்பான். அந்த குரானை முடிக்க விடாத தடுக்கிறது பெற்றோர்கள் தான். எத்தனை வீடுகள் இருக்கு தெரியுமா, குரானை எடுத்து குரான் முடிக்காதவங்க. வாழ்க்கையில ஒரு தடவை கூட குரானை ஓதி முடிக்காத ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறான்னு, இந்த உலக வாழ்க்கை வீணானதுதான். இந்த உலக வாழ்க்கை கிடைத்தும் பிரயோஜனம் அற்றதுதான். குரானை ஓதுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கொள்கை, ஃபர்லாக இருக்கிறது. குரானை கையில கொடுத்த முஸ்லிம்களுக்கு ஓத தெரியலன்னா அப்ப நவம்பர் 14 கொண்டாடி என்ன கிழிச்சிருக்கிறோம்? யோசிக்க வேண்டாமா? நவம்பர் 14 வெறுமனே கொண்டாட்டமாக இருந்துட்டா இதுதான் நாம் பெற வேண்டிய சீர்திருத்தங்கள். சாக்லேட் கொடுக்கறதுனாலயோ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலயோ எந்த மாற்றமும் வராது. என் பிள்ளைக்கு 22 வயசு ஆயிடுச்சு, இப்ப போய் நான் அவன்கிட்ட அதெல்லாம் சொன்னா ஏத்துப்பானா? கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வயது என்ன? அவருடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அவருடைய வயது என்ன? திருத்தலையா? பாத்திமா நாயகி வயது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வயது என்ன? கண்டிக்கலையா? எத்தனை சஹாபாக்கள் கண்டிச்சிருக்கிறாங்க, எத்தனை நபிமார்கள். நூஹ் நபி தன்னுடைய மகனார வந்திருப்பார்னு அழைச்சாங்க, வர முடியாது, நான் அதுக்கு மேல ஏறுவேன், அல்லாஹ் என்ன ஒண்ணும் செய்ய மாட்டான். எல்லாம் எவ்வளவு தூரம் போக முடியுமோ போனா கடைசியில அளவு வந்து அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. நடந்ததா இல்லையா? முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்கள்? எல்லா விதமான ஒழுக்கங்களையும் வயது கால வரம்பு பார்க்காமல் அவர்களுக்கு கற்றுத் தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் ஒரு வயசுக்கு மேல போச்சுன்னா அவங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கும் குடும்பத்துல வாப்பா உள்ள வந்தாருன்னா பையன் ஏற்றி ரூமுக்கு ஓடிடுறான். என்ன கணக்குன்னு அது புரியல. இன்னைக்கு வாப்பாவை ஃபிரௌனத்தான் நிறைய குழந்தைகள் பாக்குறாங்க. அவட்டெல்லாம் நான் பேச மாட்டேன், நீயே என்னன்னு பார்த்து வாங்கி கொடு. பொண்ணு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்க, சம்மதம் வேணும், அதெல்லாம் அவட்ட சொல்ல முடியாது, உன்ட்ட சொன்னதோட சேர்த்தான். அப்படி என்ன செய்யறாங்க? இன்றைய பிள்ளைகள் தந்தையமாருக்கு மரியாதையே கிடையாது. தந்தை பொருத்தத்தில் தான் ரப்புடைய பொருத்தம் என்று ஹதீஸ் வருது. தாயின் காலடியில தான் சொர்க்கம் ஹதீஸ் வருது. இது எந்த காதலி உனக்கு சொல்லி இருக்கிறா? எந்த காதலியா சொல்லி இருக்கிறாளா? அப்படி சொல்லி இருந்தா நீ அத்தாமா விட்டு போயிருப்பியா? சொல்லுங்க. இல்ல எந்த நண்பனால், கேடுகட்ட நண்பனால் உனக்கு இந்த செய்தியை சொல்லியிருப்பானா? அத்தாமா விட்டுட்டு நீ என் பின்னாடி வராதரா, உன் குடும்பத்தை பாரு, உன் அத்தாமா பாரு. இப்படி யாருமே சொல்ல தவறின காரணத்தினால்தான் மீண்டும் மீண்டும் தவறு செய்யலாம். இது போன்ற நல்ல ஒழுக்கங்கள் இந்த நவம்பர் 14 நம்ம கடைபிடிக்கணும். நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் தங்கள் பிள்ளைகள் எப்படியெல்லாம் வளர்த்தார்கள் தெரியுமா? மன்னர் பாதுஷா ஹாரூன் ரஷீத் வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரிய மன்னர் அஸ்மாயி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய உஸ்தாது ஷேக், அவற்றை கொண்டு தன்னுடைய பையனை விடுறார். என் பையனுக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுங்க, மார்க்க கல்வி சொல்லிக் கொடுங்கன்னு விட்டுட்டு போயிடுறார். ஒரு நாள் கழிச்சு மன்னர் வந்து பார்க்கிறார், தான் பையன் எந்த நிலையில இருக்கிறான். பார்க்கும் பொழுது அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒது செய்துட்டு இருக்கிறார். இவர் என்ன செய்யறார்? ஒரு ஜக்குல தண்ணி ஊத்திட்டு இருக்கிறார். அங்கிருந்து பார்த்த மன்னர் ஹாரூன் ரஷீத் வேகமாக வந்து அஸ்மையை பார்த்து கேட்டார், நான் உங்களிடத்தை என் மகனாரை எதுக்கு விட்டுட்டு போன, நீங்க என்ன வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க? அவர் பயந்து போயிட்டார். ஒஸ்தாத், இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது, சும்மா லைட்டா அப்படி தட்டினாலே என் பிள்ளைய நீங்க எப்படி அடிக்கலாம், என் பிள்ளைய நீங்க எப்படி முறைக்கலாம், என் பிள்ளைய எப்படி நீங்க கொட்டலாம், நாளைக்கு எஸ்பி தூக்கி போட்டு மிதிப்பான். அங்க போய் கேள இந்த கேள்விய. ஒரு காவலாளி அவன் நடு ரோட்ல வச்சு அடிப்பான், அங்க போய் கேட்க இந்த கேள்விய. இன்னைக்கு ஒஸ்தாதிடத்தும் ஆசிரியத்தும்
என்று நெஞ்ச விரிப்பா விரைச்சிக்கிட்டு என் பையன்ல எப்படி கை வைக்கிறீங்க நீங்க கேட்க வந்ததுனாலதான் நாளைக்கு உங்க பிள்ளைகள் காவல் நிலையில உதவாங்கிறாங்க. இது உண்மை யதார்த்தம். இது இவர் கேட்டார், நான் உங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு விட்டுட்டு போனேன்? அவங்க பயந்துட்டாங்க. என்ன சொல்லிட்டு விட்டு போனீங்க? நீங்க எப்படி வேலை வாங்கியிருக்கணும் அவரை? அவர் சொன்னார், மன்னர் ஹாரூன் ரஷீத், தண்ணி ஊத்துறதை விட ஒரு கையால உங்க கால அவர் கழுவணும், இன்னொரு கையால தண்ணி ஊத்தணும். இப்படித்தான் நீங்க அவரை வேலை வாங்கி இருக்கணும். நீங்க என்ன வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு நல்ல விஷயம் அது எப்படி அதட்டுறாங்க பாருங்க, அதை எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பெற்றோர்கள் இன்றைக்கு உள்ள சிறார்கள்ட்ட ஒஸ்தாதுக்கு அதாவது பள்ளிக்கூடத்துல அப்படி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து மூடிடுவார். தேவையே கிடையாது. உருவாக்க வேண்டிய நபர்கள் நல்ல முறையில உருவாக்க தவறியதால் தான் இன்னைக்கு நிறைய புகார்கள் எழுந்து நிற்கின்றன. சாலபா என்ற ஒரு சஹாபி ஒரு வயதுக்கு வந்து பெண் குளிச்சிட்டு இருக்கிறாங்க, யதார்த்தமா பார்வை பட்டு போச்சு. ஒரு கட்டத்துல வரலாறு உங்களுக்கு நிறைய தெரியும். அதுல என்ன ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கண்டிக்கல. நீ ஏன் எட்டி பார்த்த? நீ ரோட்டை பார்த்தானே நடக்கணும், தரையை பார்த்தானே நடக்கணும். ஒன்னையார் அந்த அம்மா குளிக்கிறத பார்க்க சொன்னா அப்படி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கண்டிக்கல. இவரே கண்டிச்சுக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? நாளைக்கு அல்லாஹ் வழி இறக்கிடுவான் என் விஷயத்துல சொல்லி தன்னை ஒரு குற்றம் செய்யவில்லை செய்வதாக எண்ணிக்கொண்டு தன்னை தானே தண்டிச்சு கொள்கிறார். அந்த மனப்பான்பை இன்றைக்கு பெற்றோர் உருவாக்க வேண்டும். தவறான ஆபாச படங்களை பார்க்க உள்ள போனா அது தப்புன்னு இன்றைய சிறார்களுக்கு புரியணும். கும்பலா உட்காந்துக்கிறான், பள்ளியாசல் மனையில உட்காந்துக்கிறான், பள்ளியாசல் ஓரத்துல நிக்கிறான். அப்படி என்ன தஃசீர் பாக்குறான, புகாரி பாக்குறானா தெரியல. அப்படி ஏதாவது பார்த்தா 4 பயான் சொல்லலாம் வந்து பள்ளிவாசல்ல, அதுவும் பாக்குறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால இந்த சிறார்களுடைய ஒழுக்கங்கள் ஒரு கேள்விக்குறிதான். இது போன்ற நவம்பர் 14 நம் வீட்டு சிறார்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிட்டு நம்முடைய மாண்பாக இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த ஆயத்துக்கு விளக்கம் தருவார்கள். ஒன்று, இந்த உலகத்துல குழந்தைகளுக்கு இல்மு சரியான முறையில கொடுத்துடணும். 2வது அமல் கொடுத்திருக்கணும். 3வது தர்த்தீபான வாழ்க்கையை சொல்லி தரணும். இன்னைக்கு நல்ல படிச்சு கொடுக்குறாங்க, நல்ல ஓடி கொடுக்குறாங்க, ஆனா அவன் அமல் செய்யறான்னு யாரும் ஆகிறது கிடையாது. அவன் பின்னாடியே போய் அவன் தொழுறான்னு யாரும் பார்க்கறது கிடையாது. தொழுகை ஃபர்லு சொல்லி தரக்கூடியவர்கள் அவன் தொழுகிறானா என்று ஆய்வு செய்யணும். குர்ஆன் ஓதுவது நம்மின் மீது கடமை. குர்ஆன் அடிப்படை சொல்லி தரக்கூடியவர்கள் அந்த குர்ஆனை தினமும் ஒரே ஒரு ஐன், ஒரு ஜுஸு வேணாம், ஒரு ஐன் அவன் ஓதுகிறான் ஆய்வு செய்யணும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தலைவர், அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று 1000 வசனம் பேசக்கூடியவர்கள் நபியுடைய சுன்னத்தை அவன் வீட்டில் கடைபிடிக்கிறானா என்று அதெல்லாம் பார்க்க வேண்டும். இப்படி இல்மை தர வேண்டும். இல்முக்கு பின்னால் நடக்கிற அந்த அமல் இருக்குதான்னு சொல்லி ஆய்வு செய்ய வேண்டும். அந்த அமலுக்கு பின்னால் அதை தர்த்தீபு முறைப்படுத்தப்பட வேண்டும். இதை நீங்க செஞ்சிட்டீங்க. நல்ல இல்மு, நல்ல அமலு, நல்ல தர்த்தீபு 3ஐயும் கொடுங்க. அவன் ஏழையா இருந்தா பணக்கார உங்க வீட்டை தேடி வருவான். உங்க பொண்ணுதான் நான் கட்டணும், உங்க பையனுக்கு தான் என் பொண்ணு, உங்க பொண்ணுக்கு தான் என் பையன் என்று செல்வம் படைத்தவர். எப்படி மன்னர் ஹாரூன் ரஷீத் அஸ்மை என்ற உஸ்தாதிடத்தில் அவர் இறங்கி வந்தாரோ பெரும் பெரும் செல்வங்கள் அல்லாஹ் தஆலா இறக்குவார். நாம கண்ணியமான முறையில ஒழுக்கமான முறையில வாழ்ந்த அல்லாஹ் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவார். நவம்பர் 14 நான் எடுக்க வேண்டிய இன்னும் முக்கியமான ஒரு சில செய்திகளோடு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு துஆக்களை கற்று தாருங்கள். அஜத்து பார்த்து அஜத்து மேல பழி போடாதீங்க. அஜத்து எவ்வளவுதான் பார்ப்பார், பாவம். துஆக்களை கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஹதீஸ்களை, சின்ன சின்ன ஹதீஸ், அஃசுஸ் ஸலாம் பைனக்கும், அஸ்ஸலாம் கப்லல் கலாம், ஸலாத்தை பரப்புங்கள், பேசுவதற்கு முன்னால் சலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த தீன் ஷரியத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குர்ஆனில் உள்ள சின்ன சின்ன சூரா கௌசர், சூரா இஹ்லாஸ், இது போன்ற சின்ன சின்ன சூறாக்களை அவர்களோடு வண்டியில போகும்போது அல்லது தூங்கும் போது சாப்பிடும் போது சின்ன சின்ன சூறாக்களை சொல்லிக் கொடுங்கள். அவரிடத்திலே வாழ்வியல், வணக்கவியல், பண்பியல், இப்படி எல்லா துறையிலையும் அந்த பிள்ளைகளை உருவாக்குங்கள், செதுக்குங்கள். இதெல்லாம் பெற்றோர்கள் தொடர்ந்து செய்தால் அந்த பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக உருவார்கள். நவம்பர் 14 சமூக அக்கறை கொண்ட பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். சமூக நல்லிணக்கம் கொண்ட பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். சமய நல்லிணக்கத்தை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக உருவாக்கப்பட வேண்டும்.
ஏன்னா இன்னைக்கு மதவாதம் என்பது எங்க தொடங்குதுன்னா வகுப்பறையில தான் தொடங்குது. அவன் பள்ளிக்கூடம் பேக்கோட வரும்போது புத்தகத்தோட வரல, ஆயுதத்தோட தான் வர்றான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா வரக்கூடிய ஆண்டுகளில் நவம்பர் 14 வெட்டியாக நவம்பர் 14 என்று கொண்டாடாமல் அந்த நாளில் நம் வீட்டு சிறார்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல மாண்புகளோடு வளர்க்கக்கூடிய நற்பண்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.